சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தம்பாடி பகுதியில் இருசக்கர வாகனம் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டி ஹெல்மெட் அணிந்திருந்த காரணத்தினால் அவர் உயிர் தப்பியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் லாரி ஓட்டுநர் பிரேக் பிடித்த நிலையில் பின்னால் வந்த பைக் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்திற்குள்ளான இளைஞர் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் அவர் உயிர் தப்பியுள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தம்பாடி பகுதியில் இருசக்கர வாகனம் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பவித்ரா. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னன் மகன் சூர்யா கோவையில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு தனது சொந்த ஊரான பெரம்பலூருக்கு கோவையிலிருந்து தனது இருசக்கர வாகனத்துல பெரம்பலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கொத்தாம்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முன்னால் சென்ற லாரி நாய் குறுக்கால போனதுனால பிரேக் அடித்து நிறுத்தியுள்ள நிலையில பின்னால் தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த வாலிபர் எதிர்பாராத விதமா லாரியோட பின்னால் பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் தலைக்கவசம் அணிந்ததால அதிர்ஷ்டவசமா சிறு காயங்களோட உயிர் தப்பி இருக்காரு. உடனடியா அப்போ மக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அவரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகன விபத்துல தலைக்கவசம் அணிந்ததால வாலிபர் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ரீல்ஸ் மோகத்தால வாலிபர் ஒருவர் தலைக்கவசம் அணியாம அதே பகுதியில 2 நாட்களுக்கு முன்பு தலை சிதறி உயிரிழந்த சம்பவம் அந்த இடத்திலேதான் நேர்ந்தது. இருசக்கர வாகனத்துல நபர் தலைக்கவசம் அணிந்து உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.